நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் நலத்திட்டங்களால் பெண்களின் விகிதாச்சாரம் அதிகரித்துள்ளது என்று சர்வதேச மகளிர் தின விழாவில் ஆளுநர் இக்பால் சிங் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வானொலி நிலையம் சார்பில் மகளிர் தின விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. நலச்செயலர் விவேக் பாண்டே வரவேற்று பேசிய விழாவில் ஆளுநர் இக்பால் சிங் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், இந்தியாவில் பிற மாநிலங்களில் ஆண் பெண் விகிதாச்சாரத்தில் அதிக வேறுபாடு உள்ள நிலையில் புதுவையில் 1000 ஆண்களுக்கு 1035 பெண்கள் உள்ளனர் என்றும், இங்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதால் தான் இது சாத்தியமாகிறது என்றும் கூறினார். மேலும் பெண்களுக்கு சம உரிமை அளிப்பதில் பிற மாநிலங்களுக்கு புதுவை முன்மாதிரியாக திகழ்கிறது என்றார். மேலும் புதுவையில் நடந்த விரும்பத்தகாத சம்பவமான காரைக்கால் பெண் மீது ஆசிட் வீசப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், மேலும் ஆசிட் விற்பனையை கட்டுப்படுத்த புதிய சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் பேசினார். தொடர்ந்து விழாவிற்கு தலைமை வகித்த முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுவையில் அங்கன்வாடி ஊழியர்களை நம்பி எந்த பணியையும் ஒப்படைக்கலாம் என்றும், அவர்கள் தானே புயல் நிவாரண பணிகளில் சிறப்பாக செயல்பட்டதாகவும், பத்திரப்பதிவில் பெண்களுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்படுகிறது என்றும், இதனால் புதுவையில் பெண்கள் பெயரில் அதிக அளவு சொத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது என்றும் கூறினார். மேலும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில் புதுவை முன் உதாரணமாக விளங்குகிறது என்றும் அவர் கூறினார். உண்மையிலே நாம் மகிழ்ச்சியோடு இந்த புதுச்சேரியினுடைய கல்வியுடைய நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். குறிப்பாக பெண் கல்வி, ஆண்களை விட பெண்கள் நன்றாக படிக்கின்றார்கள் என்ற நிலை புதுச்சேரியில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சமயத்தில் பெண்கள் பாதியில் கல்வி நிறுத்திவிடுவதை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த நிலை மாறுபட்டிருக்கின்றது. பாதியில் படிப்பை நிறுத்திவிடுவது என்பது இப்பொழுது புதுச்சேரியில் இல்லை என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்பதை நாம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. அப்படி புரட்சி கவிஞன் பாரதிதாசன் எண்ணத்தின் அடிப்படையில் பெண் கல்வியானது புதுச்சேரியில் சிறந்து விளங்குவதை பார்க்கலாம். எல்லோரும் எல்லா பெண்களும் கல்வி பெற்று வருகின்றார்கள். இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படி பெண் கல்வி புதுச்சேரியில் சிறந்த முறையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது அது பெண்களுடைய முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துகின்றது என்பதை நாம் உறுதியாக சொல்லிக் கொள்ளலாம். பெண்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கினால் முதலீட்டால் பாதி கட்டணம் சரி அளிக்கப்படும் என்று அறிவித்து அதை இப்பொழுது நாம் செயல்படுத்தி வருகின்றோம். அது பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, குடும்பத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு. இப்பொழுது பெண்கள் பெயர் சொத்துக்கள் வாங்கப்படுவது என்பது மிக அதிகம் என்பதை இங்கே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எல்லா திட்டங்களும் நம்முடைய பெண்களுக்கான திட்டங்கள், உடைகளுக்கான திட்டங்கள் சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் சென்றதற்கான உறுதியை எங்களுடைய அரசானது எடுத்துக்கொள்ளும் என்பதை கூறிக்கொண்டு, பெண்களுக்குரிய முன்னேற்றம், வளர்ச்சி, பாதுகாப்பு இவற்றை நம்முடைய அரசு மிகுந்த அக்கறை கொண்டிருக்கும் என்பதை கூறி வாழ்த்தி வாய்ப்பு நன்றி பெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து நல அமைச்சர் ராஜவேலு சிறப்புரையாற்றினார். பின்னர் கருத்தரங்கமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற விழாவின் நிறைவில் துறை இயக்குநர் மீனாகுமாரி நன்றி கூறினார். 10 மாதம் சம்பளம் வழங்காததை கண்டித்து AFT மில் ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தாரை தம்பட்டை அடித்து சாபம் விடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை AFT மில் ஊழியர்களுக்கு 10 மாத காலமாக முழுமையான சம்பளம் வழங்காததால் வறுமைக்கு தள்ளப்பட்ட ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில், மில்லை இயக்காமல் சம்பளம் வழங்க மறுக்கும் நிர்வாகத்தை கண்டித்து மில் வாயிலில் தங்கள் குடும்பத்தினருடன் திரண்டு தாரை தம்பட்டம் அடித்து சாபம் விட்டு கண்டனம் தெரிவிக்கும் சாபம் விடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் கருப்பு கொடி ஏந்தி சம்பளம் வழங்காமல் ஊழியர்கள் குடும்பங்களை பட்டினி போட்டு அவர்கள் வாழ்க்கையில் நிர்வாகம் மண்ணை போட்டதாக கூறி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்த ஊழியர்கள் இதுகுறித்து கூறுகையில், என்ஆர் காங்கிரஸ் மாநாட்டில் AFT மில் மிக சிறப்பாக செயல்படுவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்ததாக கூறினர். ஆனால் மில் தலைவர் பாலன் மில்லை மூடுவதாக அறிவித்ததோடு அதனை மீறி வேலைக்கு சென்ற ஊழியர்கள் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிவிட்டதாகவும், சம்பளம் கேட்டால் தற்காலிக பணி நீக்கம் செய்வேன் என்று கூறுவதாகவும்,
இதனால் அதிர்ச்சியுற்ற ஊழியர்கள் தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர். 2 சம்பளத்தை தொழிலாளர் முதலிடப்பட்டு இந்த மில்லு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் 10 மாத சம்பளம் ஏபி தொழிலாளர் வழங்கப்படவில்லை. இப்போ தற்சமயமே நடந்த முதல்வர் மாநாட்டில் கூட இந்த மில்லு சிறப்பாக செயல் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். தொழில் மந்திரி கூட இந்த மில்லுக்காக பல கோடி ரூபாய் வளர்ச்சிக்காக கொடுத்துக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இந்த மில்லு நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த மில்லின் சேர்மேன் மில்லு மூடுவதாக அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டியிருந்தார். அந்த அறிவிப்பு நோட்டீஸை நாங்கள் கிழித்தெறிவு தொழிலாளர் பணிக்கு சென்றனர். பணிக்கு சென்ற தொழிலாளர் மீது 3 லட்சத்துக்கு மேல பொருட்களை திருடி சென்று விட்டார் என்று பழிய போட்டதாலும், சம்பளம் கேட்கும் போது சஸ்பெண்ட் நடக்க எடுத்ததாலும், இது 2த்தையும் அச்சப்பட்ட நாங்கள் ஜனநாயக முறையில் போராடி இந்த மில்லை திறக்க வேண்டும், விடுபட்டு சம்பளத்தை வழங்க வேண்டும் முறையில் போராடிக்கிறோம். இது பல கட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கு இழவெடுத்த போராட்டம் நடத்துகிறோம். அதுவும் சாபமிடும் போராட்டம். தொழிலாளர்கள் கருப்பு கொடி எழுந்து தொழிலாளர் குடும்பத்தோடு கருப்பு கொடி இருந்து இந்த போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இந்த போராட்டத்தை பிறகாவது புதுவை அரசும் இந்த நிர்வாகமும் பாக்கி சம்பளத்தையும் மில்லையும் திறக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு அப்புறமும் இந்த புதுவை அரசும் இந்த நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்றால் ஒவ்வொரு அமைச்சர் வீட்டு குடும்பத்தோடு முற்றுகை போராட்டமும் ஏஎப்டி வளாகத்திலே குடியேறும் போராட்டம் நடைபெறும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் மகளிரை கௌரவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மகளிர் தின விழா மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் அருள் செல்வி, மல்லிகா மாயகிருஷ்ணன், மாநில மகளிரணி அமைப்பாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி, தலைவி தனலட்சுமி, மகளிர் தொண்டரணி சாதன ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் நகர்மன்ற துணை தலைவர் ஜான்குமார், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பழனி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், இளங்கோ உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் மகளிரை கௌரவிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுவை AFT மில்லில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஊதியம் வழங்கிட கோரி தொடர்ந்து 13வது நாளாக கஞ்சி தொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை AFT மில்லில் கடந்த 10 மாதங்களாக ஊதியம் வழங்காததால் பாதிக்கப்பட்டுள்ள ஊழியர்கள் உணவிற்கே வழியின்றி அவதிப்படுவதை உணர்த்தும் வகையில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் மில் வாயிலில் கஞ்சி தொட்டி திறந்து கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தொடர்ந்து 13வது நாளாக கஞ்சி தொட்டி வைத்து கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் பிராங்க்லின் பிரான்சுவா தலைமையில் தலைவர் அண்ணா அடைக்கலம் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் திரளான ஊழியர்கள் பங்கேற்று கஞ்சி காய்ச்சி கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மேலும் போராட்டம் குறித்து செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா கூறுகையில் 13 நாட்களாக போராட்டம் நடத்தியும் கோரிக்கை நிறைவேறாததால் தலைமை கழகம் அனுமதி பெற்று போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்தார். AFT தொழிலாளர்களுக்கு 9 காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சம்பளத்தை வழங்க கோரி இன்று 13 நாட்களாக தொடர் கஞ்சி தொட்டி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அரசு இதுவரை தொழிலாளர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு இன்று வரை சம்பளம் வழங்காமல் மெத்தன போக்கில் உள்ளதை வன்மையாக கண்டிப்பதுடன் எங்களது போராட்டம் மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் உள்ளோம். சந்தை புதுக்குப்பம் கலவரம் தொடர்பாக நடைபெற்ற சமூக நல்லிணக்க கூட்டத்தில் துணை சபாநாயகர் TPR செல்வம் பங்கேற்று பிரச்சனைகளை பேசி தீர்க்க சமூக நல்லிணக்க குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுவை திருக்குனூர் அருகே இரு பிரிவினரிடையே கடந்த மாதம் 13ஆம் தேதி ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது. இந்த கலவரத்தில் வீடுகள் சூறையாடப்பட்டது தொடர்பாக 122 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் மீண்டும் மோதல் ஏற்படாத வண்ணம் சமூக நல்லிணக்க கூட்டம் தாசில்தார் அலுவலகத்தில் தெற்கு துணை மாவட்ட ஆட்சியர் மாணிக்க தீபன் தலைமையில் நடைபெற்றது. துணை சபாநாயகர் TPR செல்வம், தாசில்தார் யஷ்வந்தையா, திருக்குனூர் ஆய்வாளர் ஜிந்தா கோதண்டராமன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் மாநில செயலாளர் பாவானன், வன்னிய குடும்ப ஒருங்கிணைப்பாளர் துளசிதாசன் மற்றும் சுத்துக்கேணி, லிங்காரெட்டிப்பாளையம், காட்டேரிக்குப்பம் பகுதிகளிலிருந்து இரு தரப்பையும் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாணவர் சிறப்பு பேருந்தில் நடக்கும் விரும்பத்தகாத சம்பவங்கள் மற்றும் போஸ்டர்கள் தான் மோதல் பிரச்சினைக்கு காரணமாகிறது என்றும் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இரு தரப்பினரும் கூறியதை அடுத்து துணை மாவட்ட ஆட்சியர் மாணிக்க தீபன் இனிமேல் மோதல் பிரச்சினைகள் ஏற்படாத வண்ணம் இரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளடங்கிய சமூக நல்லிணக்க குழு அமைக்கப்படும் என்றும்
மாதந்தோறும் இக்குழு கூடி பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் மோதல் சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் பாகுபாடின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதனை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.